என் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலத்தில் மனிதனின் வாழ்க்கை ஓட்டத்தில் பொருளாதாரம் ஒரு மாபெரும் பங்கு வகிக்கின்றது. அந்த பொருளாதாரத்தை மீட்டுவதற்காக மனிதன் பல வகை முயற்சிக்கின்றான். அதில் அவனது எண்ண ஓட்டங்களில் மோர் மணி குயிக் மணி என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவன் விரைவில் அழியப் போகின்றான் என்று அர்த்தம். அதேபோல் ஸ்லோ மணி ஸ்டெடி மணி என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவன் வாழப் போகின்றான் என்று அர்த்தம். உடல் ஆரோக்கியம், இம்மை பொருளாதார நெருக்கடி, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை என பல வகையான நெருக்கடிகளில் மனிதன் சிக்கிக் கொண்டு நிம்மதியற்ற கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவனுக்கு மன அழுத்தம் எனும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. ஆனால் அல்லாவும் அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிப்படி ஒரு மனிதன் பொருளாதார பிரச்சனைகளை பார்க்கும்போது அதில் அவனுக்கு பல வகையான நன்மைகளும் வாழ்வில் ஏற்றமும் கிடைக்கும். ஒரு முக்மின் மறுமையின் மீது நம்பிக்கையும் அல்லாவின் மீது பொறுப்பையும் பறைசாற்றி விடுவான் என்றால் அத்தகைய ஸ்ட்ரெஸ் எனும் மன அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தம்முடைய ஏழ்மையை பற்றி முறையிட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு ஸைத் அவர்களே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களில் யார் என்னை நேசிக்கின்றாரோ அவரை நோக்கி பள்ளத்தை நோக்கி பாய்கின்ற வெள்ளத்தை விட விரைவாக அல்லது மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி விழுகின்ற வெள்ளத்தை போல் வறுமை விரைந்தோடி வரும் என்று கூறினார்கள். மார்க்கத்தை நேசிக்கின்ற மக்களுக்கு வெள்ளத்தை விட மிக வேகமாக வறுமை வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ 2 தடவைகளோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? பின்வரும் அவர்கள் திருந்திக் கொள்ளவில்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 129வது வசனத்தில் கூறியுள்ளான். இஸ்லாம் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கொடுத்துள்ளது. அதன்படி மனிதன் தன்னுடைய பொருளாதார சிக்கல்களில் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் அவனால் முடிந்த அளவு சிறு சதகா எனும் தான தர்மங்கள் செய்து அல்லாவிடம் உதவி கேட்டால் அல்லாவின் அருள் என்றென்றும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ்.